ஆப்டிமைசேஷன் அப்படின்னா அவைலபிள் ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவாக அந்த ப்ராசஸை பண்ணணும். எஃபிஷியண்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை மினிமல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி குயிக்காக பண்ணது எஃபிஷியண்ட். எஃபெக்டிவ் அப்படின்னா அது ப்ராசஸ் அவுட்கம் ஆஃப் சக்ஸஸை குறிக்குது. ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணி கரெக்டான டிசையர்ட் ப்ராடக்டை எடுத்துகிட்டு வரணும். அதுதான் எஃபிஷியண்ட் அண்ட் எஃபெக்டிவ் டிஃப்ரென்ஸ். ஸோ அவைலபிள் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ப்ராடக்டிவிட்டியாக இருக்கட்டும், ப்ராஃபிட்டபிளாக இருக்கட்டும், அவைலபிள் ரிசோர்ஸ்லேருந்து கொண்டு வரதான் வந்து ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்டிமைசேஷனில் ஸ்ட்ரீம் லைனும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இன்வால்வ் ஆகும். ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னா என்னென்னா அன்னெசசரி ஸ்டெப்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொசீஜரை சிம்பிளாக பண்ணணும். இம்பார்ட்டண்ட் ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம வேணுங்கிறத எடுத்துகிட்டு அன்னெசசரி ஸ்டெப்பை விட்டுறணும். இதுதான் ஸ்ட்ரீம் லைன் அப்படிங்கிற சிம்பிள் டெஃபினிஷன். ஸோ இது எல்லாத்தையுமே எஃபெக்டிவ், எஃபிஷியண்ட், ஸ்ட்ரீம் லைன் ப்ராசஸ் இன்வால்வ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அட் த லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும், காஸ்ட் கம்மியாக இருக்கும், என்ஹான்சிங் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுதான் அவைலபிள் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டிசையர்ட் ப்ராடக்ட் வந்து கிடைக்கணும். அதான் ஆப்டிமைசேஷனோட கோல். தேங்க்யூ.